இன்றைய திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். அதாவது அந்தாலஜி ஸ்டைலான ஒரு கதை. இதில் பரத், அபிராமி, தலைவாசல் விஜய், கனிகா, ராஜாஜி, ஷான், கல்கி, பவித்ரா லட்சுமி, அஞ்சலி நாயர், PSG, ஆரோல் டி சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் என்று சொல்வதை விட அந்த கதாபாத்திரங்களாகவே அப்படியே நம் கண்முன் வந்து போகிறார்கள். இதற்கான எழுத்து இயக்கம் பிரசாத் முருகன், தயாரிப்பு கேப்டன் MP ஆனந்த், ஹாரூன், PG சரவணன் மற்றும் 4 பேர் இதை தயாரித்திருக்கின்றார்கள். ஒளிப்பதிவு KS காளிதாஸ் அண்ட் கண்ணா R. இசை ஜோஸ் ஃப்ராங்க்லின். பாடல்கள் வசனம் பத்திரிகையாளர் M. ஜெகன், கவிராஜ், ஸ்டண்ட் சுகன். அதாவது ஒரு வார இதழில் எடுத்துட்டோம்னா ஒரு கிரைம் கதை, ஒரு குடும்ப கதை, ஒரு காதல் கதை, ஒரு சஸ்பென்ஸ் கதை அப்படின்னு 4 தொடர்கதை வருதுன்னு வச்சுக்கோங்க. ராஜேஷ்குமார் எழுதின ஒரு கிரைம் கதை, பாலகுமாரன் எழுதின ஒரு காதல் கதை, அனுராதா ரமணன் எழுதின ஒரு ஃபேமிலி கதை, பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதின ஒரு சஸ்பென்ஸ் கதை. இப்படி 4 கதைகள் தொடர்கதைகள் வரும்போது நாம் விரும்பி படிப்போம் அல்லவா? இந்த வார தொடர்ச்சி இது, அந்த வார தொடர்ச்சி என்று ஒவ்வொரு வாரமும் ஒரு தொடர்ச்சி, 4 கதைகளுக்கும் ஒரு 4 தொடர்ச்சி வரும். அப்படிதான் இந்த கதை, இந்த திரைக்கதையும் அப்படிதான் இவர் நகர்த்தி செல்கின்றார். அதாவது ஒரு கதையை நாம் படிப்பது போன்ற ஒரு உணர்வை, கண் முன்னால் நடப்பது போன்ற ஒரு கதாபாத்திரங்கள் நம் கண் முன்னால் நடப்பது போல மிக யதார்த்தமாக, இயல்பாக அப்படியே எடுத்திருக்கின்றார். பரத் அவருடைய கதாபாத்திரம் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார். துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கிக்கே இரையாவான் என்பது ஒரு பழமொழி. அதே போல காதலுக்காக எதையும் செய்வான் என்கின்ற ஒரு இது, மகளுக்காக கொலையும் செய்வாள் தாய் என்பார்கள். இப்படி பல நாம் கேள்விப்பட்ட சில யதார்த்தமான நீதிகளை இந்த படத்திலும் சொல்லியிருக்கின்றார். கனிகா என்கின்ற அந்த கதாபாத்திரம் சமூக போராளியின் ஒரு எழுத்தாளரின் கதாபாத்திரம். ஏறக்குறைய நமக்கு சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த பெங்களூரில் பயங்கரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்ட கௌரி லங்கேஷை நினைவுபடுத்துவது போல அந்த கதாபாத்திரம் அமைந்திருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. பார்ப்பவர்கள் மனதில் ஒரு பரபரப்பை அடுத்தது என்ன என்று ஒரு நினைக்க வைத்திருக்கின்றார் இயக்குனர். உண்மையாகவே அவ்வளவு பரபரப்பான திரைக்கதை. சிலர் என்ன டைரக்டர்கள் என்ன செய்வார்கள் என்றால் 4 கதைகளை ஒவ்வொரு கதையாக முடிய ஒவ்வொரு கதையாக தனித்தனியாக சொல்லுவார்கள். அது ஒரு பாணி. அது சில நேரங்களில் மனதில் ஒட்டும், சிலது மனதில் ஒட்டாமல் போகும். ஆனால் இந்த திரைக்கதை 4 கதைகளும் ஒரே நேரத்தில், ஒரே கணத்தில், ஒரே இடத்தில் நடந்து கொண்டிருப்பது போல. அடுத்தடுத்து என்ன, அவருக்கு அடுத்தது என்ன, அபிராமி அடுத்தது என்ன ஆனார், அவள் மகளுக்கு என்ன ஆனது, பரத் என்ன ஆனார், அவருடைய காதலிக்கு என்ன ஆனது, அஞ்சலி நாயர் அவருடைய கணவர் யார், ஏன் இவருடைய குழந்தைக்கு யார் தகப்பன், இப்படி பல கேள்விகளை அப்படியே நகர்த்தி கொண்டே போவதால் படம் பார்க்க சுவாரஸ்யமாக, பரபரப்பாக இருக்கிறது. நிச்சயமாக ஒரு உண்மையான கதை பிரியர்கள், நல்ல படம் பார்க்க வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். பார்க்கலாம், திரிலை அனுபவிக்கலாம். இது ஒரு திரிலான அனுபவம். நம் கண் முன்னால் பல கதாபாத்திரங்கள் வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையை கடந்து செல்வது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.